7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். இன்றைய நெத்தியடி நிகழ்ச்சியில் அண்மையில் பாஜகவில் இணைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் நெப்போலியனுடன் நமது மூத்த செய்தியாளர் ஸ்ரீகுமார் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். இன்றைய நெற்றியடி நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பது திரு நெப்போலியன். திமுகவில் 35 ஆண்டு காலமாக அந்த கட்சியில் இருந்துவிட்டு சமீபத்தில் பாஜகவில் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். நீங்கள் 35 வருஷமாக திமுகவில் இருந்தீங்க, இப்போ திடீர்னு பிஜேபியில் சேருவதற்கான காரணம் என்ன? இன்றைக்கி பிஜேபியுடைய ஆட்சியில் சிறப்பாக பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நான் மத்திய அமைச்சராக இருந்து பார்த்த அந்த டெல்லி அரசு மத்திய அரசு இப்போ இன்றைக்கி அதை விட பெட்டராக நடக்குதுங்கிறத நான் அதை நேரடியாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். மோடி அவர்கள் பாரத பிரதமராக பொறுப்பேற்று அமெரிக்காவுக்கு முதல்ல விசிட் பண்ணும்போது அங்கே நியூயார்க்கில் 50,000 பேர் கூட்டினாங்க. இது வரைக்கும் ஒரு இந்திய தலைவனுக்கு வேறு எந்த நாட்டு தலைவனுக்கும் அந்த மாதிரி கூட்டினது இல்லைன்னா அந்த அளவுக்கு ஒரு கிரேஸாக ஒரு டைனமிக் லீடராக இருக்கிறாரு. அதை எல்லா நாட்டு தலைவர்களும் பாராட்டுறாங்க. இன்றைக்கி உலக நாட்டு தலைவர்கள் பூராவுமே இன்றைக்கி இந்தியாவுக்கு வருகை தர்றாங்க. இன்றைக்கி ரஷ்ய அதிபர் போயிருக்காரு. அடுத்த மாதம் ஒபாமா அமெரிக்க அதிபர் வர்றாங்க. ஸோ அந்தளவுக்கு இன்றைக்கி இந்தியாவை திரும்பி பார்க்க வச்ச ஒரு நல்ல தலைவர் கீழே அந்த இயக்கம் நல்லபடியாக சிறப்பாக பணியாற்றுது. அதனால் அந்த இயக்கத்தில் நம்ம இணைச்சிக்கிறதுக்கு தவறு இல்லை அப்படிங்கிறதுனால தான் முடிவெடுத்தேன். ஆனால் நான் கடந்த ஓராண்டு காலமாக அரசியலே வேண்டான்னு முடிவு எடுத்து ஒதுங்கியிருந்த நான் என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவினர்கள், என்னை சார்ந்தவர்கள், என்னை ரசிகர் மன்றத்துக்கு சேர்ந்தவர்கள் எல்லோரும் சேர்ந்து இப்படி ஒதுங்கியிருந்தா அப்படின்னு நீங்கள் எப்படியாவது திருப்பி அரசியல் இறங்கணும். சரி, அரசியல் இல்லைப்பா நம்மளுடைய கட்சி செயல்பாடுகள் சரியாக இல்லை, எனக்கு பிடிக்கல, அதனால் நான் ஒதுங்கியிருக்கேன். சரி, அந்த கட்சி இல்லைன்னா நீங்கள் வேறு கட்சி நல்ல கட்சியாக சேர்ந்து இதே மக்கள் பணி ஆற்றலாமே அப்படின்னு சொன்னதுக்காக எந்த கட்சி சிறந்த கட்சின்னு பார்க்கும்போது இன்றைக்கி பாஜக ஒரு தூய்மையான ஆட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆட்சி தமிழகத்திலும் மலர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அதுக்காக நான் ஒரு அடிமட்ட தொண்டனாக அந்த இயக்கத்தில் இணைஞ்சிருக்கேன். சார், நீங்கள் சொல்லும்போது திமுகவில் இருந்திருக்கீங்க, அப்போது அரசியலேருந்து ஒதுங்கி இருந்ததை சொன்னீங்க. நீங்கள் அரசியல் ஒதுங்கி இருந்தீர்களா அல்லது ஓரங்கட்டப்பட்டீர்களா? ஓரங்கட்டப்பட்டேன்னு சொல்ல முடியாது. எனக்கு ஏற்பட்ட சில இன்னல்கள், அசிங்கங்கள், அவமானங்கள்லாம் எனக்கு என்னுடைய வேகத்தை குறைச்சிது. எனக்கு சில கட்சியில் எனக்கு தர வேண்டிய எப்பயுமே தந்துக்கிட்டு இருந்த சில விஷயங்களை சில வேலைகளை எனக்கு தராமல் அதை ஒதுக்குனாங்க. அந்த முன்னுரிமையை கிடைக்காம என்னை அவாய்ட் பண்ணதில் எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறாங்களோ, நம்மளை வேணான்னு நினைக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு 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 கருத்து எனக்கு மனசுக்குள்ளே வந்துச்சு. சரி, ரைட், நம்ம கட்சி தானே, ரைட், ஓகே, ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி போவோன்னு போனேன். ஆனால் நான் மத்திய அமைச்சராக இருக்கும்போது என்னை முழுமையாக செயல்பட விடலை. திருச்சியில் என்னுடைய தொகுதியில் அது எனக்கு மிகப்பெரிய வருத்தம். அது தலைவர் முன்னிலையில் எங்களுடைய மாதிரி எங்கள் மாமாவுக்கு பயந்துக்கிட்டு கட்சிக்காரங்கள் அந்த மாதிரி ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டுறாங்க, நீங்கள் கொஞ்சம் சொல்லி எல்லாம் சரி போடணும்னு நான் எவ்வளவோ கேட்டேன். அதுக்குண்டான விடை கிடைக்கல. அதனால் எனக்கு தொகுதிக்குள்ளே முழுமையாக செயல்பட முடியாமல் போச்சு. அது மக்களுக்கு நான் செய்ய முடியாமல் போச்சு. இதே வில்லிவாக்கத்தில் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும்போது அந்த தொகுதியில் கடுமையாக வேலை செஞ்சேன் 5 ஆண்டு காலம். ஸோ அந்த மாதிரி ஒரு வேலை செய்யணுங்கிற வேகத்தோடு இருந்தப்போ என்ன செயல்படாமல் போயிடுச்சு. திருப்பி இந்த இயக்கத்தில் நம்பி இருந்தால் திருப்பி பல தடைகள் வரும். திருப்பி நம்ம போய் இந்த அரசியல் செய்யணுமா, வேணாம், அரசியலே வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கினேன். இல்லை, இதை இப்போ சொல்கிறீங்க, அதாவது திமுகவிலிருந்து வெளியே வந்த பிறகு இதை சொல்கிறீங்க. இந்த விஷயத்தை நீங்கள் அங்கே இருக்கும்பொழுது கொண்டு சென்றிருக்கலாம் தலைமைக்கு. எங்கள் குடும்பத்து சண்டை, எங்கள் கட்சி சண்டை, இது விஷயங்களை நான் தலைவர்கிட்ட பல தடவை சொல்லியாச்சு, தளபதிகிட்ட சொல்லியிருக்கோம். எல்லார் மத்தியிலையும் இந்த மாதிரி நடக்குது எனக்குன்னு திருச்சி முக்கிய நிர்வாகிகள் இருக்கிற கூட்டத்தில் தலைவர் தளபதி இருக்கிற இடத்துல நான் சொன்னேன். அதை சரி பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன். சரி பண்ணி தரல அவங்க. மு.க. அழகிரி கட்சியில் செல்வாக்கு இல்லை என்பதால் நீங்கள் இந்த பாஜகவுக்கு தாவிட்டு இல்லையே, அப்படி கிடையாது. நான் அவரை கட்சியை விட்டு நீக்கிறது தவறுன்னு சொல்லி ஏன் அவரை கட்சியை விட்டு நீக்கினீங்க, என்ன தப்பு செஞ்சார் அவர் அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்குண்டான விடை கிடைக்கல. ஓராண்டு காலம் அவர் ஒதுக்கி வச்சுருக்கிறாங்க. அப்படியே அவர் ஒதுங்கினா அவர் வேணான்னு நினச்சிட்டார் போல அரசியல் நம்மளை மாதிரியே அப்படின்னு நினச்சேன். சரி, அதே மாதிரி வேணான்னு நினச்சிட்டார் போல நான் கேட்டேன், அந்த மாதிரி பிஜேபியில் என்னை கூப்பிட்றாங்கண்ணே, நான் எனக்கு வேணான்னு நான் நினச்சேன், ஆனால் நீங்கள் இருந்தால் நல்லாயிருக்கும், உங்களுடைய இயக்க பணிகளை எங்கள் இயக்கத்துக்கு பயன்படுத்துகிறோம், நாங்கள் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி எனக்கு கட்சியை வளர்த்து கொடுங்க, எங்கள் கட்சி இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சின்ன லெவலில் இருக்குது அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க.
சரி என்னுடைய ஆதரவாளர்கள் சொன்னாங்க, அண்ணன் ஏதோ ஒரு இயக்கத்தில் சேர்ந்து எங்களுக்கு ஒரு மரியாதை பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. சரி, எந்த இயக்கம் சிறந்த இயக்கம்? ஏன்னா நான் வந்து தலைவர் கலைஞரை வந்து மிகப்பெரிய தலைவராக இன்றைக்கி சொல்கிறேன். நான் மட்டும் இல்லை, உலகமே சொல்லுது தமிழ்நாடு தலைவர், அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. அப்பேற்பட்ட தலைவருக்கு கீழே நான் இயங்கினேன். வேறு யாரையும் அவருக்கு நிகரான தலைவராக நான் பார்க்க முடியல. அந்த அந்த அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி மோடி அவர்கள் சிறந்து பணியாற்றுறாரு. இன்றைக்கி அமித்ஷா வந்து என்னையோட ஒரு வயசு இளையவர், இருந்தாலும் ஒரு டைனமிக் லீடராக இருக்கிறாரு. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் போய் எப்படி வந்து வெற்றி வாய்ப்பு பண்ணணும் அப்படின்னு அவர் அந்த கட்சி பணியை ரொம்ப சிறப்பாக பண்ணுறாரு. இவர் வந்து ஆட்சி பணியை ரொம்ப சிறப்பாக பண்ணுறாரு. இந்த இயக்கம் தான் சிறந்த இயக்கம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். சார், அழகிரியினுடைய ஆதரவு ஆசீர்வாதத்தோடு தான் பாஜகவில் இணைந்திருக்கலாம். ஆமாம், அப்படி தான் வந்து நான் அதாவது அவர் முழுமையாக ஏற்றுக்கொண்டாரா என்பது எனக்கு தெரியாது. நான் சொன்ன கருத்தை, நான் கேட்ட விதத்தை ஆனால் நான் சொன்னேன் அவர்கிட்ட, அண்ணே இந்த மாதிரி நான் வந்து பாஜகவில் கூப்பிட்றாங்கண்ணே, நான் போய் சேரலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். தாராளமாக போய் சேருங்கன்றார். அதுக்கு உள்ளுக்குள்ளே வருத்தம் இருந்திருக்கலாம் அவருக்கு, என்ன நம்மளை விட்டு போகிறான்னு இருக்கலாம். வேறு வழி இல்லை. ஏன்னா இது அவங்க குடும்பத்து விவகாரம். என் குடும்பத்தில் விவகாரம் ஏற்பட்டதை நான் இவ்வளோ நாளாக பொறுத்துக்கிட்டேன். என் குடும்பத்தில் 5 ஆண்டு காலமாக எனக்கு ஏற்பட்ட இன்னல்களை, எனக்கு எங்கள் மாமனுக்கு ஏற்பட்ட இன்னலை பொறுத்துக்கிட்டேன். காரணம், இதை வெளி உலகத்துக்கு தெரிய வேண்டாம், ஏன்னா ஊர் உலகத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நான் அதை குறையாக சொல்ல வேண்டாம் அப்படின்னு இருந்தேன். இது அவங்க குடும்பத்துக்குள்ளே சண்டை, இது கட்சி சண்டை இல்லை. இன்றைக்கி கட்சி சண்டையாக மாறிடுச்சு. அவங்க குடும்பத்துக்குள்ளே 3 பேருக்குள்ளே உட்காந்து பேச வேண்டிய விஷயம் அது பேசாததுனால அது இன்றைக்கி கட்சி சண்டையாக மாறி 2 குரூப்பிசமாக மாறி, இந்த குரூப்பாக அந்த குரூப்பாக. நாங்கள் எந்த குரூப்பும் கிடையாது. நான் 2001 2006 வரைக்கும் தளபதி கூட நெருக்கமாக இருந்தேன், எம்எல்ஏவாக இருந்தேன். அப்போ தளபதி ஆளுனாங்க. 2009 2014 வரைக்கும் அழகிரி அண்ணன் கூட மந்திரியாக இருந்து எம்பியாக இருந்து வேலை செஞ்சு அவர் கூட போயிட்டு வந்தனால அழகிரி ஆளுன்ட்டாங்க. நான் எந்த ஆளும் கிடையாது. நான் தலைவருடைய ஆள், கலைஞருடைய ஆள், திமுக ஆள். அடிமட்ட தொண்டை அவ்வளோ பேத்துக்கு தெரியும். ஸோ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா திமுக தொண்டர்களின் மனநிலையை உங்களுடைய முடிவு பிரதிபலிப்பதாக எடுத்துக்கொள்ளலாமா? நிச்சயமாக எல்லாருடைய அடிமட்ட தொண்டனுடைய மனசில் இன்றைக்கி வந்து தலைமை வந்து சரியான முடிவு எடுக்க மாட்டேங்குது, ஒருதலை பட்சமாக போகுது. அவங்களுக்கு வேண்டியவளை மட்டும் பதவி கொடுக்குறாங்க, வேண்டியவளை மட்டும் உடனே வந்து தேர்தலில் ஒன் சைடாக ஒருதலை பட்சமாக ஜெயிக்க வைக்கிறாங்க, மற்றவங்களாம் பண்ணுறாங்கிறது கடைக்கோடி தொண்டனுக்கு இருக்குது. ஸோ அவன்லாம் ஆதங்கத்தில் இருக்கிறான். அது என்னைக்காவது ஒரு நாள் வெடிக்கும். ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ நான் வந்து சொல்கிறது வந்து எனக்காக. ஏன்னா நான் எந்த பதவிக்கும் ஆசைப்பட்டதில்லை. 35 வருஷமாக நான் இது வரைக்கும் ஒரு வட்டச் செயலாளரோ, ஒரு நகர செயலாளரோ, ஒரு ஒன்றிய செயலாளரோ, ஒரு மாவட்ட செயலாளரோ, ஒரு மாநில பொறுப்பாளர், எந்த கட்சியில் உங்கள் கட்சியில் உங்களுக்கு பொறுப்பு இல்லையா இருந்தாலும் நீங்கள் மந்திரியாக இருந்தீங்க, எம்பியாக இருந்தீங்க, அந்த பதவிகள் எல்லாம் அனுபவிச்சுட்டு இப்போ நீங்கள் இப்போ வெளியே வந்திருக்கிறதா குற்றச்சாட்டு. பதவி முடிச்ச அடுத்த நாள் நான் வெளியே போகலையே. நான் தான் வந்து அடுத்த எலெக்ஷனுக்கே எனக்கு சீட்டு வேண்டாம், எனக்கு அரசியலே வேண்டாம், கட்சி செயல்பாடுகள் சரியாக இல்லை அப்படின்னு தான் ஒதுங்கிட்டேன் நான். புரியுதுங்களா? நான் 1 ஆண்டு காலம் அரசியலே வேண்டான்னு ஒதுங்கிட்டேன் நான். இப்போ உங்களுடைய செயல்பாடுகள் வேணும், எங்கள் இயக்கத்துக்கு வேணும், நீங்கள் வாங்கன்னு என்னை கூப்பிட்றாங்க. அவங்க அந்த மரியாதை கொடுத்து கூப்பிட்றாங்க. மரியாதை இல்லாத இடத்துல நாங்கள் எப்படிங்க இருக்க முடியும்? நீங்கள் வேணான்னு நினைக்கும் போது நான் எங்கே இப்படிங்க இருக்க முடியும்? உங்கள் வீட்லேயே யாராவது எதிரியே வந்தால் கூட நம்ம வீட்டுக்கு வாங்க உட்காருங்க காப்பி சாப்பிடுன்னு கூப்பிட்டா தாங்க, இன்முகத்தோடு கூப்பிட்டா தாங்க போக முடியும். நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம மரியாதை இல்லைன்னா நமக்கு என்ன பண்ண முடியும்? திமுக தலைமை செயல்படாமல் இருக்கிறது என்று கூறுவீர்கள். அது எதனால் செயல்படாமல் இருக்கிறது? என்ன காரணம்? செயல்படாமல் இருக்குன்னா, அதாவது முறையாக செயல்படலை. தலைவருடைய பேச்சை கேட்டு பண்ணால் இந்த இயக்கம் மிகப்பெரிய இயக்கம். இந்த இயக்கம் சரியாக செயல்படும். தலைவர் சொல்கிற வார்த்தைகளை கட்டுப்பட்டு நடக்கலை, அதை வந்து மீறி போயிட்டு இருக்காது.